ஒரு அணுவிற்குள் இயக்கக்கூடிய அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளை உணர்த்துவதுதான் பிரகலாதனுடைய முக்கியமான அம்சமாகும். அந்த கதையிலே காட்டப்பட்ட பேருண்மையும் அதுதான். என்றால் வெப்பம், காந்தம், விஷம், இந்த விஷத்தினுடைய தாக்குதலால் தான் சகலமுமே உருவாகிக் கொண்டிருக்கின்றது, இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் சூரியன் உருவாவதற்கு மூல காரணம் விஷமாக இருந்தாலும் சூரியன் உருவான பின் அதிலிருந்து உருப்பெறக்கூடிய இயக்கணு, அதனுடைய இயக்கங்கள் வேறு. அதைத்தான் பிறக்காமல் அது பிறக்கின்றது. அதாவது சூரியனுடைய வெப்ப காந்தம் என்பது சூரியனிலிருந்து உருப்பெற்றது என்றாலும் அது எதை கவர்கின்றதோ அதைத்தான் அது இயக்கம். விஷமோ எதையுமே ஊழியை இயக்கக்கூடிய சக்தி பெற்றது. ஆனால் வெப்ப காந்தமோ எதை கவர்கின்றதோ அதை இயக்கும். இப்பொழுது நான் சாந்தமான குணத்தை விரும்புகிறேன் என்றால் அந்த சாந்தம் கலந்த வெப்பகாந்த அணுக்கள் எனக்குள் சாந்தத்தை உருவாக்கும் நிலை வருகின்றது. ஆனால் கோபத்தை நான் நுகர்கிறேன் என்றால் கோபம் கலந்த வெப்பகாந்த அணுக்களாக அது இயக்கும். ஆனால் இயக்க அணு என்பது பொதுவாக இருந்தாலும் சாந்த உணர்வை தழுவி வந்தால் சாந்த குண இயக்கமாக வருகின்றது. ஆனால் கோப குணத்தை கவர்ந்து வந்தால் வேக உணர்வின் இயக்கமாக வருகின்றது. இதனால்தான் பிறக்காமல் பிறப்பது என்று பிரகலாதன் என்றால் அவன் எதிலும் பிறக்காதவன். அதாவது இயக்கணு என்பது பொதுவானது என்று சொல்வது போன்று அது எதை கவர்கின்றதோ அதுதான் பெறாமல் பெறுகின்றது. ஏனென்றால் அந்த இயக்கணுவை நாம் நுகர்ந்தோம் என்றால், உதாரணமாக ஒருவர் கோபப்படுகிறார் என்றால் நான் சாந்தமாகத்தான் இருக்கின்றேன். ஆனால் அவருடைய கோபத்தை உற்று நோக்கி அதை நுகர்ந்து விட்டால் அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய கோப அணுக்களை சூரியனுடைய வெப்பகாந்தம் கவர்ந்து நமக்குள் கோபத்தை உண்டாக்கும். அதை இயக்கக்கூடிய சக்தியாக அது இயக்குகின்றது. அதனால்தான் பிரகலாதனுடைய கதையிலே இரணியன் என்றும் இங்கே நரசிம்மன் என்றும் இங்கே சுட்டி காட்டப்பட்டு இருவரையும் சுட்டி காட்டி இங்கே இவன் அறிவோம் நமோ நாராயணா என்றுதான் நான் சொல்வேன் என்று பிரகலாதன் சொல்லுகின்றான். ஆனால் அந்த பிரகலாதனை யாருக்கு பிறந்தது? அந்த இரணியனுக்கு பிறந்தவன். ஆனால் இரணியனோ இரண்யாய நம என்று நீ சொல் என்று சொல்லுகின்றான். ஆனால் பிரகலாதனோ தன் தந்தை என்ற நிலை இருந்தாலும் இல்லை, அறிவோம் நமோ நாராயணா என்றுதான் நான் சொல்வேன் என்று சொல்லுகிறான். என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று உரு பெற்ற பின் அதனுடைய செயலாக்கங்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றது, இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை தன்னை அறிந்த மெய்ஞானிகள் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்த உண்மைகளை உணர்த்துகின்றார்கள். குருநாதர், இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ நாம் தினசரி சந்திக்க நேருகின்றது. வேதனைப்படுவரையோ, கோபப்படுவரையோ, வெறுப்படைவரையோ, முதல்ல சொன்ன மாதிரிதான் நாம் அன்பாக, பண்பாக, சாந்தமாக இருந்தாலும் இதையெல்லாம் சந்திக்காமல் இருக்க முடியாது, காணாமல் இருக்க முடியாது, நுகராமல் இருக்க முடியாது. ஆனாலும் அங்கே அந்த இயக்கணு என்று சொல்கின்றமே, வேதனை, கோபம், வெறுப்பு என்ற இத்தகைய நிலைகள் நமக்குள் சென்று விட்டால் அதனுடைய இயக்கமாக நம்மை அது மாற்றி விடுகின்றதல்லவா? அதை மாற்றுவதற்கு அல்லது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இந்த ஞானிகள் கண்ட மெய் உணர்வுகளை பதிவாக்குகின்றேன். அதை பதிவாக்கி கொண்டால் உங்களுக்குள் வரும் தீமைகளை நீங்களே போக்கிக் கொள்ள முடியும். பிள்ளைகள் மீது ரொம்ப அன்பாக இருக்கின்றோம், ஆனால் படிப்பிலே சரியாக இல்லை, மார்க் குறைந்து விட்டால் வேதனைப்படுகின்றோம். ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாது விட்டது என்றால் அப்பொழுதும் வேதனைப்படுகின்றோம். ஆனால் இதை மாற்றி அமைக்க வேண்டும் அல்லவா, அல்லது சமப்படுத்த வேண்டும் அல்லவா? ஆனால் நாம் எதை எடுத்து சமப்படுத்துகின்றோம்? பிள்ளை மீது பாசமாக இருந்து மார்க் குறைந்தால் வேதனையைத்தான் எடுத்து சமப்படுத்துகின்றோம். பிள்ளை உடல்நலம் சரியில்லை என்றால் அப்பொழுது இந்த வேதனை எடுத்துதான் சமப்படுத்துகின்றோம். ஏனென்றால் இதையெல்லாம் சிவதனுசாக மாறுகின்றது. வேதனைக்கு தகுந்தவாறு நமக்குள்ளும் அதே விளைவுகள் பின் வர ஆரம்பிக்கின்றது. அதனால்தான் இங்கே நாராயணன் இரணியன் என்று பிரகலாதன் கதையிலே காண்பித்து
இந்த பிரகலாதன் எதிலுமே பிறக்காதவன், அதாவது இதிலே பிறக்காதவன், எதிலுமே பிறக்காதவன் என்று காட்டி சூரியனிலிருந்து வரக்கூடிய இயக்கணுக்கள் அதை சுட்டிக்காட்டி என்னால் தான் பிறந்தது, சூரியனால் தான் இயக்கப்படுகின்றான் என்று பிரகலாதன் சொல்லுகின்றான். என்னால் தான் பிறந்தது, என்னால் தான் உருவானது என்று இயக்கணுவை பற்றி பிரகலாதன் சொல்லுகின்றான். அதனால்தான் அறிவோம், அறிவோம் என்றால் அறிந்து கொள்வோம், அறிவோம் நமோ நாராயண. நாம் சூரியனுடைய இயக்கத்திலே தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் சூரியனின் இயக்கமாகத்தான் எல்லாமே இந்த உடலிலே இருக்கின்றது என்பதை அவன் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றான். ஆனால் இரண்யனோ கேட்கின்றான், அவன் எங்கே இருக்கின்றான் என்று. உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான், எல்லாவற்றிலும் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். அவனை காட்டு என்று சொன்னால் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது அருகில் இருக்கும் தூணை உடைத்து அந்த வேக உணர்வினை செயல்படுத்தும் பொழுது உண்மையை உணர்த்தி காட்டுகின்றது. அதாவது அந்த விஷத்தினுடைய இயக்கம் என்பது தன் உடலுக்குள் இருக்கும் தன்னையே அழித்துக் கொள்ளும் தன்மைதான் வருகின்றதை தவிர உன்னால் அழிக்க முடியும், ஆனால் உணர முடியாது. அதை ஈர்க்க முடியும், ஆனால் வளர்க்க முடியாது. தீமையைத்தான் வளர்க்க முடியும் என்று பிரகலாதன் கதையிலே இப்படி காட்டுகின்றார்கள். என்றால் அவ்வளவு பெரிய உண்மையை ஞானிகள் நமக்கு ஒரு கதை ரூபமாக எளிதாக புரிந்து கொள்ளும் வண்ணம் சொன்னாலும் அது மூல கருத்துக்களை நாம் உணர முடியாது போய்விட்டதால் அதனுடைய உள்பொருளை அறிந்து இந்த வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக நாம் ஞானிகள் காட்டியில் செயல்படுவது அறியாமலே போய்விட்டது. அதைத்தான் ஞானகுரு இங்கே சுட்டிக்காட்டி ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இயங்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய இயக்கத்தை இரண்யன் என்று சொல்லியிருந்தமே அது வளர்க்கும் திறனற்று அழிக்கும் நிலையில் கொண்டு செல்வதை பிரகலாதன் கருவிலே பிறக்காதவன் என்று, உணர்வின் மோதலில் பெற்று பிறந்தவன் என்று, துருவ நட்சத்திரம், சப்தரிஷி மண்டலம், மகர்ஷியில் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை இதே சூரியனுடைய இயக்க அணுக்கள் கவர்ந்து பேரருள் உணர்வுகளாக கலந்து வெளிவருவதை அதை நாம் எடுத்தோம் என்றால் அந்த உணர்வின் மோதல் துருவ நட்சத்திரத்தோடு மோதி, சப்தரிஷி மண்டலங்களோடு மோதி, மகரிஷியோடு அந்த உணர்வோடு நாம் மோதி அதை கவர்ந்தோம் என்றால் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் எங்கள் ரத்த நாளங்களில் கலக்க வேண்டும் என்று அந்த சக்தி இப்படி நாங்கள் பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி நம் குணங்களுக்குள் இதை வலுவாக்க வேண்டும். அப்படி வலுவாக்கிவிட்டால் அந்த வேதனை உணர்வுகள் வருகின்றதல்லவா, அதை இது உள்ளிருந்து பிளந்து விடுகின்றது. அதனால்தான் இங்கே வாசல்படி மீது அமர்ந்து இரண்யனை மடி மீது வைத்து, அதாவது தீமைகளை வாசல்படி மீது அமர்ந்து நரண புருவ மத்தியில் அமர்ந்து 6வது அறிவு கொண்டு இதை பிளந்து தீமைகளை அகற்றுதல் வேண்டும். 9வது நிலையில் இருக்கின்றோம், இதை பிளந்தால் 10வது நிலை பிறவியிலா நிலை அடைகிறோம் என்று விஷத்தினுடைய தாக்குதலால் சர்வம் இயக்க சக்தியாக இருந்தாலும் அந்த விஷத்தை வென்ற ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் இதிலே பிறக்காதவன் ஆக நுகர்ந்த உணர்வு கொண்டு நமக்குள் அது ஜீவன் பெற்று உயிர் வழியாக, என்றால் நாம் சுவாசிப்பது மூக்கின் வழி, ஆனால் இதை மாற்று வழியாக அங்கே என்னென்னால் அவன் இறப்பு எனக்கு எதிலுமே வரக்கூடாது என்றுதான் வரம் வாங்குகின்றான். அதை இரவா வரம் பெற்றவனை நாம் அவருடைய செயலை தடுக்க வேண்டும் என்றால் அதைத்தான் மடி மீது வைத்து என்று நரநாராயணன் என்று அது சூரியனுடைய இயக்கமாக துருவ நட்சத்திரம் மகரிஷியின் ஞானியில் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி உயிர் வழி சுவாசித்து நம் உடலுக்குள் இதை வலுவாக்கினோம் என்றால் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிக்கற்றைகள் இந்த மடி நமது ஆன்மா என்று சொல்லுகின்றன. முதல்ல சொன்ன மாதிரி வெறுப்பு, வேதனை, பயம், கோபம், ஆத்திரம் இதை போன்ற உணர்வுகள் இந்த வழியாக உள்போவதை அது அகற்றி அப்புறப்படுத்தி விடுகின்றது. அது நமக்குள் ஜீவன் பெறாதபடி, வளர்ச்சி பெறாதபடி அப்புறப்படுத்தி விடுகின்றது. நமது ஆன்மா தூய்மை அடைகின்றது. ஆக நாம் ஆன்மாவிலே மகரிஷி ஞானி உணர்வு பெருக அதை சுவாசிக்க மெய் ஞானிகள் இந்த விஷயத்தினுடைய இயக்கத்தை ஆக்கச்சக்தியாக எப்படி மாற்றிக்கொண்டார்களோ, அதான் விஷத்திலிருந்து தோன்றியதான் சூரியன், விஷத்தினுடைய தாக்குதல் உருப்பெற்றதான் நமது உயிருடைய இயக்கம். ஆனால் உயிர் அழிவதில்லை. அது அந்த ஒளியின் தன்மையாக பிரகாசிப்பது போன்று நாமும் அந்த 10வது நிலையை உயிரோடு ஒன்றிய நிலைகளாக அழியாத நிலை பெற வேண்டும் என்று காவியத்திலே காட்டப்பட்ட பேருண்மைகளை நமது குருநாதர் நமக்கு சுட்டி காட்டி
வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றிடும் நிலையாக, சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அந்த தீமைகளை நற்சக்திகளாக மாற்றிடும் நிலையாக, நமக்கு இயற்கையின் நுண்ணிய நிலைகளை, அணுவிற்குள் இயங்கக்கூடிய நிலைகளை உணர்த்தி அதை வேக வைத்து அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக வேகா நிலை பெற வேண்டும் என்று, ஒளிநிலை பெற வேண்டும் என்று இதன் மூலமாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.